നമസ്കാരം. ഓറഞ്ച് മീഡിയ പ്രൊമോട്ടേഴ്സിന്റെ ക്ലോസ് ടു ഹേർട്ടിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് എന്നോടൊപ്പം ക്ലോസ് ടു ഹേർട്ടിലുള്ളത് ക്ലോസ് ടു ഹേർട്ടായ പ്രിയ കൂട്ടുകാരി മീരയാണ്. ഹായ് മീര. ഹായ്, വെൽക്കം ടു ക്ലോസ് ടു ഹേർട്ട്. எல்லாருக்கும் நமஸ்காரம் அனு. என் பேர் மீரா ராஜ். எனக்கு அவ்வளோ மலையாளம் தெரியாது, குறைச்சு குறைச்சு மலையாளம் அறியும். நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். Sure. மீரா ஏகദേശம் 7 வருஷம் இல்ல, நீங்களே சொல்லுங்க எத்தனை வருஷமா நம்ம பழக்கம் இருக்கு, முதல்ல சொல்லுங்க. ஐ திங்க் ஒரு 6-7 இயர்ஸ் ஓகே, என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா தெரியும். கண்டிப்பா. அண்ட் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என் Okay. கையால சாப்பிட்டுருக்கீங்க, ஓகே, நீங்களும் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு Okay. பெரிய செஃப், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா Okay. நிறைய டிஷ்ஷஸ், வெரைட்டியான டிஷ், சூப்பரா காய்கறி எல்லாம் கட் பண்ணுவாங்க, சூப்பரா சமைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கு. இவரால இப்ப என்ன இன்டர்வியூ பண்ண ஆൾക്കാർക്ക് இல்ல, சீரியஸா சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் உங்க யூடியூப் சேனல்ல வந்து இவங்க குக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சூப்பரா குக் பண்ணுவாங்க. அந்த அவங்க கட்டிங் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ. சோ அத நான் சீரியஸா வாட்ச் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம்லி കോംപ്ലിമെന്റ്സ്. ഇരിക്കട്ടും. ഇവരെ ബേസ് ചെയ്ത് പറയുകയാണെങ്കിൽ മീരയെ സംബന്ധിച്ചിടത്തോളം നമുക്ക് അൺഎക്സ്പെക്ടഡ് പേഴ്സൺ ആണ്. അൺഎക്സ്പെക്ടഡ് പേഴ്സൺ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ വർക്കില് വന്ന ഡെഡിക്കേഷൻ. ഇപ്പോ ഒരു 7 വർഷത്തിന് ഇവിടെ വരുന്നതിന് മുമ്പേ മീര ശരിക്കും ഇൻഡസ്ട്രിയോട് നല്ല രീതിയിൽ റിലേറ്റഡ് ആയിട്ടുള്ള ആളാണ്. ആർട്ട് ഫിലിംസ്, അതുപോലെ തന്നെ ചെറിയ ചെറിയ ഷോർട്ട് ഫിലിംസ് ചെയ്ത് തന്നെയാണ് ഇൻഡസ്ട്രിയിൽ വന്നത്. ഇപ്പോൾ 1-2 പടങ്ങളിലൊക്കെ ഹീറോ ആയി, 3-4 പടം കംപ്ലീറ്റ് ആയി. ഒരു അപ്കമിങ് ആർട്ടിസ്റ്റ് നമുക്ക് കറക്റ്റ് ആയിട്ട് പ്രൂഫ് ചെയ്ത് പറയാൻ പറ്റും. അത്രയും ഡെഡിക്കേഷൻ ഉള്ള ഒരു ആർട്ടിസ്റ്റാണ്. ശരിക്കും പറഞ്ഞാൽ വളർന്നു വരുന്ന ആർട്ടിസ്റ്റുകൾക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഇൻഫ്ലുവൻസ് ആയിട്ടുള്ള ഒരു റോൾ മോഡൽ എന്ന് വരെ പറയാവുന്ന ഒരു ആർട്ടിസ്റ്റാണ്. ഡെഡിക്കേഷനാണ് മീരയുടെ ഏറ്റവും ഒരു എന്താ പറയുന്നത് குவாலிட்டி എന്ന് പറയുന്നത്. மீரா சொல்லுங்க, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து பிறகு ஒரு 7 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம பழக்கம் வருது ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. Yes. இப்போ இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு என்ன வேலை பண்றாலும் அதுக்கு ஒரு அம்பிஷன் இருக்கும். எனக்கு என்ன, இப்போ நான் அகாடமிக்கல் முடிச்சேன்னா எனக்கு என்ன ஜோப் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதாவது பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும், ஒரு அம்பிஷன் இருக்கும். Yes. உங்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு ஒரு ரீசன் அது என்னன்னு சொல்லுங்க. இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இண்டஸ்ட்ரியில என்ன விஷயங்கள், கேமரா எப்படி இருக்கும், இல்ல எப்படி நிக்கணும், ஒரு ஆர்டிஸ்டா எப்படி நடிக்கணும், எதுவுமே தெரியாம என்னோட கரியர் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் டைம்ல வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோ, நிறைய காம்படிஷன்ஸ். அதெல்லாம் நான் இப்ப கேட்க வேண்டிய விஷயத்த நீ முதல்ல சொல்லிட்டுங்களா? இது நான் எல்லாம் கேட்க வேண்டிய விஷயம் தான். ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல ஏதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி. சரி சரி, இப்போ பரவாயில்ல, இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க சரி சரி, ஓகே கேட்கணும், ஓகே பட் நீங்க அதை மிஸ் பண்ணனால ஓகே, நானே சரி உங்களுக்கு சரி, ஓகே, சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஸோ என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து எனக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல, ஆனுவல் டே அந்த மாதிரி டைம்ல டான்ஸ் என்ன ரிலேட் பண்ணி ஸ்டேஜ் ஷோ அந்த மாதிரி வந்ததுனாலும் ஃபர்ஸ்ட் என்னோட நேம் தான் இருக்கும். படிப்புல ஒரு 50-50 தான், பட் சினிமா அந்த மாதிரி ஆக்டிங், டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல என்னோட நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். டீச்சர்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் அந்த பண்ணுவாங்க. காலேஜ்ல ஸ்கூல்ல ஏதாவது சேலஞ்ச் பண்ற மாதிரி யாராவது இருக்குங்களா? உங்க வந்து இந்த ஆளு பண்ணும்போது இல்ல நான் மீற பண்ணா நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்றோம், அந்த மாதிரி இல்ல? அப்படிலாம் இல்ல, எத்தனை பேர் பண்ணாலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும்னு நினைப்பேன். ஓகே, அண்ட் ரொம்ப யூனிக்கா நான் பண்ணுவேன். டீச்சர் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. அண்ட் ஹைட்டா தான் இருப்பேன், பட் ஆனா ஃப்ரண்ட்ல இருப்பேன். ஏன்னா என்னோட அந்த கண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால எனக்கு ஃப்ரேம்ல நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு அப்போ இருந்தே சொல்லியிருக்காங்க. ஓகே. அது ஒரு பாராட்டு தான். இப்போ சாதாரணமா வந்து ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போக போறேன், நான் படிச்சு முடிச்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் முயற்சி பண்ணு கேட்டா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போறதுக்கு, என்ன படிக்க வைக்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போறதுக்கு தானே, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஃபேமிலி இருந்து யாராவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுங்களா? அப்படி ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே சினிமானா ஒரு பயம் இருக்கு. കറക്റ്റ്, അത് എല്ലാവർക്കും ഉണ്ട്. സിനിമയിലേക്ക് പോകണമെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ വേണ്ട, സിനിമയല്ല നമുക്ക് പഠിച്ചത്. പക്ഷെ എപ്പോഴും ഞാൻ പറയുന്നത് വെച്ചാൽ ഓരോരുത്തർക്കും അവരുടെ ഒരു അംബീഷൻ ഉണ്ടാകും. ഒരു ഇപ്പം ക്രിക്കറ്റ് കളിക്കാനായിട്ട് സച്ചിൻ തെണ്ടുൽക്കറുടെ പേരൻസ് അതിനായിട്ട് ഒരു സമയം കണ്ടെത്തി അദ്ദേഹത്തെ വിട്ടില്ലായിരുന്നെങ്കിൽ നമുക്കൊരു ക്രിക്കറ്റിൽ ഒരു ദൈവം ഉണ്ടാകത്തില്ല. അപ്പം അത് ഓരോരുത്തരുടെ അംബീഷനാണ്. അവരുടെ കരിയർ എന്താണെന്ന് ചൂസ് ചെയ്യാനുള്ള ഒരു ഡിസിഷൻ അവർക്ക് തന്നെ വിട്ടുകൊടുക്കുന്നതായിരിക്കും ഏറ്റവും ബെറ്റർ. അതാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. ഓക്കെ, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருமே சினிமாவா வேண்டாம், மீடியானா ரொம்ப கஷ்டம், மீடியானா வேண்டாம், ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து, ஃபேமிலில இருந்து. பொண்களை பொறுத்த வரைக்கும்
அது பேசிக்கா ஜாஸ்தி. மீடியாவை பசங்களையுமே அலோ பண்ண மாட்டாங்க. பட் பொண்ணுங்களுக்கு சும்மாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருக்கும். பட் இப்போ இருக்கிற அந்த அப்டேட் எதுவுமே அப்போ நிறைய பேர் இப்போலாம் மீடியாவுக்கு போகணும்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, கூட வர்றாங்க, போன்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. பட் அந்த டைம்ல ஐ மீன் நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தனால அதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. என் அப்பா ஃபுல் இப்ப சப்போர்ட். இப்போதைக்கும் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் அன்னைக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதான் கரெக்ட். ஆமா ஆமா. இப்போ இப்போ இருக்கிற இப்போ எல்லாருமே ஓகே சொல்றாங்க இல்லையா? பட் அந்த டைம்ல ரொம்பவே பயந்த டைம். இப்போ பேரண்ட்ஸே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் அப்போ வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருந்தாங்க. அம்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு அம்மா நோ சொல்லும் போது உங்களுக்கு எப்படி அது வருத்தம் இருந்துங்களா? இல்ல ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி? வருத்தம்ன்றது தாண்டி நம்ம சக்சஸ் எந்த எந்த ஃபீல்ட் ஆகட்டும் நம்ம சக்சஸ் பண்ற வரைக்கும் அதை பத்தின நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ഇതാണ് ഞാൻ പറഞ്ഞത്. മീരയുടെ ഒരു പ്ലസ് പോയിന്റ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഡെഡിക്കേഷൻ. ഇപ്പം പറഞ്ഞില്ലേ, ഇപ്പൊ നമ്മുടെയൊക്കെ നാട്ടില് ഇപ്പൊ എന്താ വെച്ചാൽ അമ്മ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അയ്യോ അമ്മ പറഞ്ഞു, എന്റെ അപ്പം പറഞ്ഞു, അവർ പുറത്തു പോകുമ്പോൾ സൊസൈറ്റിയോട് എങ്ങനെ അപ്രോച്ച് ചെയ്യും, എന്റെ അപ്പനും അമ്മയും കാരണം ഞാൻ അല്ലെങ്കിൽ ഞാൻ കാരണം അവര് എന്തെങ്കിലും രീതിയിലുള്ള ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നത്, അങ്ങനെയാണ് നമ്മൾ വരുന്നത്. പക്ഷെ മീര എന്ന് പറയുന്നത് മീരയുടെ ഒരു മനസ്സ്, ഞാൻ ആ ഫസ്റ്റ് ലൈൻ ഞാൻ പറഞ്ഞതാണ്, ആളുടെ ഒരു ഡെഡിക്കേഷൻ. ഞാൻ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഞാൻ കണ്ടത് മനസ്സിലാക്കിയത് മീരയുടെ ഡെഡിക്കേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ പറയുക, ഒരു നമുക്ക് അൺഎക്സ്പെക്ടഡ് പേഴ്സൺ ആണ്. ഈ ഒരു തീരുമാനം എടുത്തു കഴിഞ്ഞാൽ ഞാൻ ഇന്ന സാധനം അത് ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞാൽ ചെയ്തിട്ട് പുള്ളിക്കാരി കിടന്നുറങ്ങുള്ളൂ. அதான ഞാൻ പറയുന്നത്. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அதுல ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் விஷயம் கிடையாது. பட் அந்த விஷயத்த ட்ரை பண்ணணும், ஹானஸ்டா நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுல சக்சஸ் வந்தாலும் நான் ஏத்துப்பேன் அண்ட் ஃபெயிலியர் வந்தாலும் ஏத்துப்பேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட ஒரு அந்த பிடிவாத குணம் எப்பவுமே இருந்திருக்கு. അത് തന്നെയാണ് ഞാൻ പറഞ്ഞത്. ഇപ്പം പറഞ്ഞില്ലേ, മീരയുടെ ഡെഡിക്കേഷൻ തന്നെയാണ് അത് ഏറ്റവും പ്രധാനം. ഒരു കാര്യം അച്ചീവ് ചെയ്യണമെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ചിലർക്ക് പിടിവാശി എന്ന് പറയുന്നത് നല്ലതിനുമുണ്ട് ചീത്തയ്ക്കുമുണ്ട് പിടിവാശി. ആ പിടിവാശി എന്ന് പറയുന്നത് നല്ലതിന് വേണ്ടിയാണെന്നുണ്ടെങ്കിൽ അത് നമ്മൾ അച്ചീവ് ചെയ്യുമ്പോൾ അതിന്റെ റിസൾട്ട് ഉണ്ടാവും. അത് തന്നെയാണ് മീരയുടെ. മീര ഇപ്പൊ ഇങ്ങനെ ആയിരിക്കുന്നത് ഇപ്പൊ ഞങ്ങൾ ഫാമിലിപരമായിട്ട് അറിയാന്ന് പറഞ്ഞു. ഫാമിലിപരമായിട്ട് അറിയാമെങ്കിൽ മീര വന്നത്, മീരയുടെ നാടെന്ന് പറയുന്നത് മധുരയാണ്. മധുരയിൽ നിന്ന് ചെന്നൈ വന്ന് ഇത്രയും ഒരു അച്ചീവ്മെന്റ് ഉണ്ടാക്കണമെങ്കിൽ ആ ഒരു പിടിവാശിയാണ് നല്ലതിന് വേണ്ടി. നമ്മൾ എത്ര നമ്മളെ ഡിസ്കറേജ് ചെയ്താലും നമുക്ക് എൻകറേജ് ചെയ്യാൻ മാത്രം എന്തെങ്കിലും നമുക്കൊരു തോട്ട് ഉണ്ടെങ്കിൽ അതിനെ നമ്മൾ അച്ചീവ് ചെയ്യാൻ തയ്യാറായെങ്കിൽ സക്സസ് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ കൂടെ നിൽക്കും. நம்ம அம்பிஷன் இருந்தா கூட நமக்கு ஒரு இடத்துல போகும்போது இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் தேவைப்படுது இல்லை? அதுக்கு சப்போர்ட் வேணும் இல்லை? நம்ம ஃபுட்டு, நம்ம வந்து ஸ்டே பண்ற இடம், ஒரு பாதுகாப்பு, அந்த மாதிரி எல்லாம் வேணும் இல்லை? அதுக்கு ஃபர்ஸ்டா தேவைப்படுறது ஃபினான்ஸ் தான். அதை எப்படி நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஃபினான்சியலி நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பிகாஸ் எவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எங்களோடது மினிமம் சேலரி கூட ரொம்ப லோவா தான் இருக்கும். என்னோடது வந்து கெரியர் வந்து மாடலிங்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. மாடலிங்ல எப்படி நடக்கணும், எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், கேமராக்கு எப்படி ஃபேவரா நிக்கணும் அப்படின்றது. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது அப்பா கிட்ட ஏதாவது கேட்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருந்துட்டுங்களா? என்னோட அப்பா வந்து என்ன பண்ணாங்களா, என்னோட அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சுதான் நிறைய அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் இது. அப்ப ഇത്രയും സാക്രിഫൈസ് എടുത്താണ് ഒരു ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വരാനായിട്ടുള്ള ഒരു സ്റ്റെപ്പ് എടുത്തതെന്ന് മനസ്സിലാക്കണം. കാരണം നമുക്ക് സാധാരണ ഇപ്പൊ കേരളത്തിലൊക്കെ ആണെന്ന് ഒരാൾ ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് പോകുമ്പോൾ അവരുടെ ജുവൽസ് ഒക്കെ എടുത്ത് വെച്ചെടുക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അത്രമാത്രം ഒരു കോൺഫിഡൻസ് ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഉള്ളൂ. അപ്പം തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്ന് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ സ്റ്റിക്ക് ഓൺ ചെയ്യാൻ ഒരു കരിയർ ഡെവലപ്പ് ചെയ്യാനെന്ന് ആഗ്രഹം ഉണ്ടപ്പോൾ അത്രയും സാക്രിഫൈസ് ചെയ്ത് വന്നു. അതിന്റെ ഫാമിലി സപ്പോർട്ടും കൂടെയാണ്. അപ്പൊ ഫിനാൻസ് എങ്ങനെയാണ് കണ്ടെത്തിയെന്നുള്ളതാണ് മീര പറഞ്ഞത്. മീര இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து சென்னைக்கு கிளம்பி ஒரு இப்படி ஒரு ஃபியூச்சர் பிளானோட தான் வந்தது அப்பா கூட. அப்போ இது வச்சா கூட ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அதை திரும்பி எடுக்கலாம், இல்லைன்னா அது அப்பா கேட்கலாம், இல்லை அம்மா கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இத்தனை வருஷத்துக்கு அம்மா நான் உங்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஜுவல்லாம் திரும்பி எடுத்து தரேன், அப்படியே ஒரு ப்ரெடிக்டபிள் ஆയിട്ടുള്ള ஒரு ரீசன் நீங்க கொடுத்துட்டீங்களா அவங்ககிட்ட? எப்படி இந்த ஜுவல் எல்லாம் நான் மீட்டுவேன்னா ஒரு 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மாடலிங்கு, அப்புறம் சின்ன சின்ன மூவிஸ்ல வந்து ஒரு லீடா பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து பெரிய மூவிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்னோட சர்வைவில வந்து நானே டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜுவல் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஜுவல் எல்லாமே நான் மீட்டுட்டேன். அது வரைக்கும் அப்பா திரும்பி கேக்குது, அம்மா திரும்பி அப்படி ஒண்ணும் எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அப்புறம் அம்மா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா, பண்ணட்டும், நம்ம சப்போர்ட் பண்ணாட்டி யார் சப்போர்ட் பண்றதுன்றனால அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. மீரா, நீங்க ஆர்ட் ஃபிலிமை பத்தி சொன்னீங்களா? ஆமா, எப்படி ஆர்ட் ஃபிலிம் அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்க? நான் நிறைய ஆட் ஃபிலிம் பண்ணிருக்கேன். பட் Okay. இருந்தாலும் நீங்க எதுக்கு இந்த ஆட் ஃபிலிம் பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. இவரு கூட நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் நீங்க வர்றீங்களா? ஜுவல்லரி ஆட் இல்ல, ஃபிலிம்ஸ் ஒரு இருக்கு. நிமிஷம். இப்போ உங்களை பத்தி இப்ப இவரு சென்னைன்னு கட்டப்பனைக்கு எல்லாம் நினைக்கிறேன் எர்ணாகுளத்துக்கு வருவான்னு வாங்க. இப்போ நீங்க கேட்கிற அமௌண்ட் சொன்னா, இப்போ உங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட டீம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிளைண்ட் வந்து ஒரு இத்தனை ஒரு பட்ஜெட் கொடுக்கும்போது அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து முடிக்க முடியும். இல்ல உங்களோட ரெமோண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க இண்டஸ்ட்ரி இருக்கும்போது ஒரு நிமிஷம், அது அப்படின்னு சொல்லி சீட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன கான்வர்சேஷன் இவருக்கு புரியல. அவரோட ஸ்பீச்சிங் ஸ்டைல் அந்த மலையாளம் எனக்கு புரிஞ்சு நான் தெளிவா ஆன்சர் பண்றேன். ഇല്ല, நான் ഞാൻ சொன்னேன் ഒരു നിമിഷം ഞാൻ പ്രേക്ഷകരോട് പറയാം. വയസ്സാൽ മീരെ ഞാൻ വിളിക്കുമ്പോൾ മീര എന്നോട് ഒരു 50,000 രൂപ ചോദിച്ചെന്ന് വെച്ചു. ഫോർ എക്സാമ്പിൾ 50,000 രൂപ ചോദിച്ചത് ഇല്ല, ചോദിക്കത്തില്ല, പക്ഷെ ചോദിച്ചെന്ന് വെച്ചു. അപ്പൊ ചോദിക്കുമ്പോൾ എനിക്ക് കൂടി വന്നാൽ അതിനകത്ത് കുറയ്ക്കാൻ പറ്റുന്നത് ഒരു 10 രൂപ കുറയ്ക്കാം, 10,000 റുപ്പീസ് കുറയ്ക്കാൻ പറ്റും. പക്ഷെ നമുക്ക് അതുപോലും ബഡ്ജറ്റ് കൊടുക്കാൻ, കാരണം മീര വരുമ്പോൾ മീരയുടെ പേരൻസിന്റെ കൂടെ വരുന്നു, അല്ലെങ്കിൽ വീട്ടിൽ വന്ന് താമസിക്കാൻ വേണേ, അങ്ങനെയാണെങ്കിൽ അങ്ങനെ സംഭവിച്ചു. അപ്പൊ നമ്മൾ ഒന്ന് അങ്ങനെ ചെയ്യുമ്പോൾ എങ്ങനെയാണെങ്കിലും അവര് പറയുന്നതിന് ഒരു 10% കുറച്ച് നമുക്ക് കുറയ്ക്കാൻ പറ്റുമോ? இப்ப நீங்க அதை கேட்கும் போது கொடுத்தாங்க, நீங்க அதை கேட்கும் போது ஒரு எப்படி ஒரு 5,000 இல்ல 50,000 கேட்டோம்னா ஒரு 10,000 நெகோசியேட் பண்ணலாம். அதுக்கு கீழே நெகோசியேட் பண்ணா என்னடா நீங்க ஆட்சி பண்றது, கிளம்புங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நான் இப்போ ஆமா இல்ல புரியுது. அப்ப எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவல்ல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. நம்ம இங்க இருந்து வரணும், ஆமா ஹாஸ்டன் கூட்டிட்டு இல்ல, வரணும். அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸ், இப்போ என்னோட வீடுல தங்குறான்னு சொன்னா கூட நீங்க ஒத்துக்கிட்டு வந்துடும். அதுக்கு பிறகு இப்போ நான் என்கிட்ட மம்மி கிட்ட எல்லாம் கேட்கும் வர சொல்லுங்க, அப்படி ஆனா கூட உங்கள்ட்ட ரெமோண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு adjust பண்ணி மினிமம் இருக்கணும்ல. ஆமா நம்ம இவ்ளோ ஆமா அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கரெக்ட். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நம்ம ഇപ്പൊ ஃப்ரெண்ட்லியா பண்ணி முதல்ல கொடுக்கலாம். சொன்னேன், ഇപ്പൊ ആദ്യം പറഞ്ഞില്ലേ, ഇപ്പം ഇത്രയും അച്ചീവ് ചെയ്യുന്നതിനൊക്കെ എന്താ ചെയ്ത് അമ്മയുടെയൊക്കെ ഓർണമെന്റ്സ് എടുത്ത് വെച്ചിട്ട് വന്ന ഒരു ആള് നമ്മൾ വിളിക്കുമ്പം എത്ര കൂട്ടാണെങ്കിലും എത്ര ഫ്രണ്ട് ആണെങ്കിലും നമ്മൾക്കൊരു லிமிட் ഉണ്ട് ஒரு அமௌண்ட் പറയുന്നത്. இப்போ நீங்க வந்து எனக்கு பழக்கம் இருக்கு, நம்ம நீங்க சொன்ன மாதிரி சமைச்சிருக்கு, ஒரே மாதிரி பழக்கம் வச்சிருக்கு. ஆனா கூட உங்ககிட்ட ஒரு ப்ரொஜெக்டா ஒரு ப்ரொஃபஷனலா மீட் பண்ணும்போது அப்ரோச் பண்ணும்போது பழக்கம் இருக்குன்னா கூட அதுக்கு நீங்க நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்றீங்க, நீங்க ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்கன்னா as a ஃப்ரெண்டா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கூட பண்ணி கொடுப்பேன். That ஞாபகம் is வச்சுட்டு not a problem. ஓர்த்துக்கணும். கரெக்ட் പറഞ്ഞது. ஓகே சோ ஓகே ப்ரொஃபஷனலி நம்ம பண்ணும்போது வேற அதே ஒருத்தவங்களுக்காக பண்ணும்போது நீங்களும் அதுல ஒர்க் பண்றீங்க, சோ கண்டிப்பா நானும் கண்டிப்பா ஒர்க் பண்றேன். கண்டிப்பா சோ ஒர்க் பண்றதுக்கான பேசிக் பேமெண்ட் இருக்கணும். ஆமா. சோ அப்ப அதுதான் நான் அப்ப சொல்றேன். அதுக்கு நான் கூப்பிடாம இருந்து எப்படி இருந்தா, எனக்கு வந்து சும்மா வந்து மீரா நீங்க பண்ணி போடணும்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்தா கூட நீங்க கூப்பிட்டா வருவாங்க, கண்டிப்பா வரும். பட் எனக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கணும்ல. சரி அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்போ அவங்க ஏத்த மாதிரி ஒரு ரிமோண்டேஷன் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, அது கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதுக்காக நான் கூப்பிடவே இல்லை, அது வேற ஒண்ணும் பிரச்சனை வேற அப்போ பிரச்சனை. நீங்க அதுக்கேத்த மாதிரி பெஸ்ட் இந்த கண்டிப்பா இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் அப்புறம் டைம், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த பண்ணும்போது இன்டர்வியூக்கு அப்புறம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்களும் பண்ணணும், and எங்களையும் வச்சு பண்ணணும். கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா. சரி, இப்போ நீங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கு. இப்போ இனி வந்து லீட் ரோல் மட்டும் தானே பண்ண போறது, இல்லைன்னா ஹீரோயினா பண்றதுக்கு இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கேரக்டர் சூஸ் பண்றீங்களா, இல்ல ஏதாவதுக்குன்னா கேரக்டர் பேஸ் எனக்கு வந்து ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் அது பண்ணலாம், அந்த மாதிரி டிசிஷன் இருக்குங்களா? எனக்கு வந்து இந்த ரோல் தான் பண்ணணும், ஹீரோயின் தான் பண்ணுவேன், அந்த மாதிரி எந்த ஐடியாஸும் கிடையாது. நமக்கு கொடுக்குற ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு, ஸ்டோரியோட எவ்வளவு கனெக்ட் ஆகுது. நம்ம ரோல் ஒரு 5 மினிட்ஸ் வந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் நிமிஷம், இந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இல்ல எனக்கு இத்தனை ஏஜ் இருக்கு, இதுக்கு மேல ஒரு ஏஜ் இருக்கிற ஒரு ரோல் எனக்கு பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் இருக்கு? ஒரு ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும், ஒரு பெர்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரோல் தான் பண்ணுவேன், இந்த ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் கண்டிப்பா. ஓகே கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். பிகாஸ் நம்ம அந்த ரோல் வந்து படத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு, அண்ட் நம்மளோட ரோல் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுன்றது மட்டும்தான் அந்த கேரக்டரோட யோசிக்கணும். நேச்சர் என்னன்னு எஸ். தெரிஞ்சுதா? ஓகே சோ அது என்ன ரோல் பிளே பண்றதுல கிடையாது. சோ ஓகே அந்த ரோல் எந்த அளவுக்கு படத்துக்குள்ள இருக்கு, படத்துல இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்றதுதான் பேஸ்.
5 மினிட்ஸ் வந்தாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பா அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சிருக்காங்கல்ல, அந்த ரோல் சூப்பரா அவங்களுக்கு சூட் கரெக்ட். ஆகுதுல்ல அந்த மாதிரி சொல்லணும். சோ அந்த ஒரு விஷயம் எல்லா ஆர்டிஸ்டுமே எக்ஸ்பெக்ட் இது பண்ணுவாங்க. வரைக்கும் நடிச்சதுல வந்து அந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்களா? ஆஹ் மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பரா என்ன பண்ணிருக்கு, ஆடியன்ஸ் அப்ரோச் இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க, நல்லா பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்பாண்ட் கிடைச்ச மாதிரி? இப்போ நான் ரீசனா அந்த திரள் மூவி வந்து பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னேன் ஓகே இல்லையா. ஓகே ஓகே. சோ அதோட மூவிஸ் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க உங்க ரோல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, டைரக்டர் வந்து உங்களை ரொம்ப சூப்பர். அழகா ஃப்ரேம்ல காமிச்சிருக்காங்க, உங்க ரோலோட அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைரக்டரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஓகே. இன்னும் படம் பார்க்கல. பட் படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நீங்க இப்ப இத்தனை படம் நடிச்சிருக்கு, ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, Yes. 3-4 படம் கமிட்ல இருக்கு. இப்போ வரப்போற படம், கமிட்டான படம் இல்ல, ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி ஒரு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ திரள் சொல்லி ஒரு மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு, டப்பிங் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசின்னு சொல்லி ஆல்ரெடி வரலட்சுமி சரத்குமார் அவங்க கூட ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சூப்பரா இருக்கும். அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கெட்டப் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அது சப்போர்ட்டிங், லீடு சப்போர்ட்டிங். ஆமா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா சரி பண்ணியிருக்கேன். சரி. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன வச்சுதான் என்ன எனக்கும் வரலட்சுமிக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ரொம்ப நல்லா ஓகே இருக்கும் ஓகே அது. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம அது என்ன ஜோனர்? அது இன்வெஸ்டிகேஷன் பேஸ். ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஓகே அண்ட் அவங்க வந்து ஒரு லாயரா பண்ணிருப்பாங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங் சரி சரி. த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நல்லா இருக்கும். அண்ட் என்னோட பிளே அதுல ரொம்ப நல்லா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு போலீஸ் ரோலா பிளே ஓ பண்ணிருக்கேன். சரி சரி. அண்ட் அது மட்டும் இல்லாம திரள் மூவி பத்தி சொல்லணும்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் அதுல நிறைய ட்விஸ்டிங் எல்லாம் இருக்குமே, அந்த ட்விஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும், அதை பேஸ் பண்ணி ஸ்டோரி டிராவல் ஆகும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஜட்ஜ் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சூப்பர்பா இருக்கும். ஓகே. இல்ல இப்போ ஒரு விஷயம் கேட்கணும். ம். நீங்க சொன்னாங்களே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் இருக்குன்னு, சரி எப்படி என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட மட்டும் சொன்னா போதும், ம். எப்படி இது மெயின்டைன் பண்றது, ஹேர், ஸ்கின், பாடி, இது எல்லாமே? இப்போ மதுரையில இருந்து சென்னை ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா இதை எப்படி ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றா, இல்லைன்னா டிப்ஸ் மாதிரி சொல்றேன், எப்படி ஏதாவது பிரச்சனை இல்லை, ஓகே. சொல்லுங்க. அது ரொம்ப சிம்பிள். நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. அதுக்கு எல்லாருமே ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, எல்லாருமே மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபுட்டு. மெயினா வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த மாதிரி ஆயில் ஐட்டம், டீப் ஃப்ரை அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். நிறைய ரைஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கணும். நிறைய வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஹெல்தியா ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்கின்னும் மசில்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயின் திங் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், அப்படி இல்லை ஜிம் போகணும்னா ஜிம்மும் போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு அண்ட் நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி அப்படியே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் மேக்கப் ஆஃப்டர் ஷூட்டிங் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம மேக்கப் போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஷூட்டிங்ல லைட்டிங்ல இருப்போம் இல்லையா. ஸோ நைட் எப்பவுமே நைட் ரொட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம நைட் ரொட்டீன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அப்படியே நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி மென்ஷன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்ட் அண்ட் நேச்சுரலா ஃபேஸ் பேக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்ம ஸ்கின் இன்னுமே சூப்பரா இருக்கும். ഒരു ആക്ടർ അല്ലെ ഒരു ആക്ട്രസ് ഇപ്പോൾ ബ്യൂട്ടി ടിപ്സ് കൂടെ പറഞ്ഞു തന്നിരിക്കുകയാണ്. നമുക്ക് നമ്മുടെ ജീവിതത്തിലും പ്രാക്ടിക്കൽ ആക്കാവുന്നതാണ്. പിന്നെ നല്ലൊരു കോംപ്ലിമെന്റ് തന്നു, 6 വർഷത്തിന് മുന്നേ എന്നെ എങ്ങനെ കണ്ടേ അതേപോലെ ഇരിക്കുന്നു എന്നൂടെ പറഞ്ഞു. ഓക്കെ, എനിക്ക് ടിപ്സ് ഒന്നുമില്ല, ലൈഫ് സ്റ്റൈൽ ഇങ്ങനെ പോകുന്നു എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. പിന്നെ മനസമാധാനം, அதானல ഏറ്റവും பிரதானம். ஓகே, இனி ஒரு விஷயம் கேட்க போறது என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டெடிகேஷன் இருக்கு. டெடிகேஷன் பண்றதுக்கு நீங்க ஒரு ஒரு தோட்ஃபுல்லா ஒரு மைண்ட் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது எப்படி அது சேஞ்ச் பண்ணாம, அதுக்கு என்னெல்லாம் ஹிண்ட்ரன்ஸ் முன்னாடி வந்தா கூட நான் இதுதான் பண்ணும் அப்படி ஒரு நினைவு, அது எப்படி வருது? ஒரு ஆர்டிஸ்டா ஹெல்த்தையும் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம். நிறைய சாட்டிஸ்ஃபைடு பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம நிறைய ஆசைப்பட்ட விஷயங்களை சாப்பிட முடியாது, நினைச்ச விஷயங்களை
ஓகே இப்போ நம்ம பக்கத்துல இருந்து யாராவது சாப்பிடும்போது சாப்பிடணும்னு ஒரு சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ், நான் வந்து சரியான ஃபுட்டி. நிறைய கிரேவிங்ஸ் வரும், அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டோம் அது சாப்பிடலாம் அப்படின்னு உடனே எங்களால சாப்பிட முடியாது. ஹெல்த் கான்சியஸ் ஒரு விஷயம், ப்ளஸ் நம்ம டயட்ல இருப்போம். சில லொகேஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த லொகேஷனுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒத்துக்காது ஹெல்த்துக்கு. அதனால இதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். லொகேஷன் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது அவாய்ட் பண்ணிட்டீங்களா இதை முன்னாடி ஏதாவது டைம்ல? இல்ல லொகேஷன் போகும்போது நம்ம ஒவ்வொரு லொகேஷன் ஒரு ஒரு லொகேஷன் போகல. இப்ப வேற பிளேசஸ் எல்லாம் போகும்போது அங்க உள்ள ஃபுட் எல்லாம் வந்து கேட்பாங்களா explore பண்ணுவோம். யாராவது என்ன ஃபுட்டு மேம் மீரா மேம் அதாவது எனக்கு இந்த ஃபுட்டு இல்ல போதும்? நான் சொல்றது என்னன்னா, லொகேஷன் நம்ம வேற வேற பிளேசஸ் போகும்போது அங்க உள்ள நிறைய ஆமா வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிடைக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நினைப்போம். பட் எங்களால ட்ரை பண்ண முடியாது. ரொம்ப லிமிட்டடா தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஷூட்டிங் பண்ணணும், அந்த டைம்ல வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துரும் அப்படின்றதுக்காக நாங்க ஓவர் கான்சியஸா இருந்துதான் ஆகணும். அஸ் ஆர்டிஸ்டா ரொம்ப டஃப் தான் இது எல்லாமே. சூப்பர். நீங்க வந்து கேரக்டர் சூஸ் பண்ணும்போது ம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் சொல்லும்போது டைரக்டா நான் ஸ்டோரி டிவைட் பண்ணுவேன். சில ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட கேட்கும்போது சரி நீங்க ஸ்கிரிப்ட் கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஸ்கிரிப்ட் வாசிக்கிறதுக்கு வேணாம், நான் உங்க பண்ற கேரக்டர் என்னன்னா நான் கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து எப்படி டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டோரி கரெக்டா ரிவ்யூ பண்ணுவாங்களா இல்ல ஸ்கிரிப்ட் வாங்கி அது படிச்ச பிறகு நீங்க கேரக்டரை சூஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி இதை டைவர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் வைக்குவாங்களா? டிமாண்ட்ல அப்படி இல்ல. ஒரு டைரக்டர் வந்து நம்மள சூஸ் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டோரிய வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரிக்கு இவங்க ஆப்டா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நம்மள சூஸ் பண்றாங்க. சோ நான் எப்படி ஸ்டோரி சூஸ் பண்ணுவேன்னா, டைரக்டர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லைன், ஆமா படத்தோட ஒன் சினாப்சிஸ் லைன் ஆமா கேட்பேன். எனக்கு ஒன் லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லைன் கேட்பேன். அண்ட் அப்புறம் என்னோட கேரக்டர் ஒன் லைன்ல வந்து உங்க கேரக்டரை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிதானே போகும். அஃப்கோர்ஸ். அப்போ ஆமா. அதுக்கு அது கேரக்டரோட நேச்சர் எப்படின்னு தெரியறதுக்கு ஸ்கிரிப்ட் தான் படிக்கணும். ஒன் லைன் கேட்கும் போதே நம்ம ஸ்டோரியில வந்து எந்த அளவுக்கு நம்மளோட போர்ஷன்ஸ் இருக்கு ஆமா அண்ட் எதை டிராவல் பண்ணி அந்த ஸ்டோரி போகுது அப்படின்றத சரி சரி நம்மளால சரி. அனலைஸ் பண்ண ஓரளவு ஓகே கெஸ் பண்ணிடுவேன் ஓகே நான். அண்ட் அப்புறம் என்னோட போர்ஷன்ஸ் கேட்பேன். என்னோட போர்ஷன்ஸ் எப்படின்னா, நான் அந்த படத்துல என்ன ரோல் ப்ளே பண்றேன், அந்த ரோல் அந்த படத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு, அந்த ரோல்ல நான் எந்த அளவுக்கு என்னோட ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, ஓகே. அதெல்லாமே ஏதாவது பார்ப்பேன். டைம்ல இப்போ டைரக்டர் வந்து ஸ்டோரி சொன்ன பிறகு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது செட் ஆகல, எனக்கு வந்து இது நடிக்க முடியல அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து ரிஜெக்ட் பண்ற ஏதாவது இது கேரக்டர்? வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே ரிஜெக்ட் பண்ணல. சில இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நான் கேட்பேன், ஓகே சார் ஓகே இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்டும் கொடுப்பாங்க. ஃபுல் ஓகே பவுண்டரியும் நான் வாங்கிட்டு படிக்கவும் செஞ்சிருக்கேன். சில பேர் வந்து இல்ல, எனக்கு ஓரளவு கேட்கும் போதே எனக்கு ஒரு ஸ்டோரியில வந்து அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் இருக்கு, இது வந்து இந்த ரோல் பண்ணா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பெருசா அதை இது பண்ண மாட்டேன். டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பண்ணிடுவேன். ஓகே எஸ். ஓகே. கேரக்டர் சூஸ் பண்றதுக்கு நீங்க டைரக்டர் கிட்ட இருந்து ரிவீல் ஆன பிறகு ஸ்கிரிப்ட் படிச்ச பிறகு சார் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா தான் எனக்கு பண்ண முடியும், நீங்க எழுதி வச்சிருக்க மாதிரி எனக்கு இது பண்ண முடியாது, கேரக்டர்ஸ் எனக்கு சூஸ் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? சில ரோல் வந்து நமக்கே தெரியும். ஒரு சில ரோலுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டோம், சூட்டபிளா இருக்க மாட்டோம். நம்மளால பண்ண முடியாதுன்ற ரோல நானே ஓகே ஓகே. சொல்லுவேன், இல்ல சார் இந்த ரோல் நான் பண்ற ஐடியால இல்ல அப்படின்னு. எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரி அப்போ இருக்கும்ல. டைரக்டர் சொல்லுவாங்கல்ல சரி உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அந்த ஆ மாதிரி? அந்த மாதிரி சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி ஐ டூ. ஓகே எஸ். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்டோரிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே. அதனால நம்ம ஓகே தான். மீரா உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே நம்ம வந்து டீமா ஒர்க் பண்ணும்போது சமைச்சது வந்து டேஸ்டா இருக்கு, நீங்க சமைத்து நான் சாப்பிட்டாங்க, நாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, நான் சமைச்சது வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்க போறது என்னன்னா, ஆஹ் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஃபுட்டை பத்தி ஒரு இது இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஆ. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னு சொன்னாங்க, நீங்க சொன்னாங்க இப்போ அந்த பியூட்டி டிப்ஸ் மாதிரி ஆயில் மாதிரி பண்றது, நான் வெஜ் அதிகம் சாப்பிட மாட்டேன், லொக்கேஷன் ஃபுட்டு. ஆனாலும் ஃபுட்டை பத்தி பேசும்போது எனக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கு அந்த எனக்கு மாதிரி ஒண்ணு. உண்மையா சொல்லுனா ஃபுட்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், நான் ஒரு பெரிய ஃபுட்டி. ஆமா நிறைய ஃபுட்டு, டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாமே ட்ரை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னோட ஃபேவரட்னா நான் பியூர் நான் வெஜிடேரியன். ஜூஸ் ஜூஸ் ஷேக் நோ நோ ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை? நோ. ஓகே. நான் வந்து சூடா ரைஸ் வித் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சீ ஃபுட், அதாவது കേരള സ്റ്റൈല് ഫുഡ് ഇഷ്ടമാണെന്നാണ് പറഞ്ഞു വന്നത്. கேரளா നമ്മുടെ ஷூட்டிங் போயிருந்தப்ப கேரளா டைப் ஃபுட்டு அண்ட் கலங்கு,
தட் சம்மந்தி அது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். എന്റെ കൈ കൊണ്ട് ഞാൻ മീൻകറിയും ചോറൊക്കെ വെച്ച് കൊടുത്തിട്ടുണ്ടെന്നാണ് പറഞ്ഞു വരുന്നത്. ഓക്കെ, அதெல்லாம் தெரிஞ்ச சரி, சரி, விஷயம். okay. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெளியில போய் சாப்பிடுறத விட வீட்ல சூடா சாதம் வச்சு அண்ட் வீட்ல பண்ண மட்டன் குழம்பு அண்ட் ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதெல்லாம் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் என்னோட ஊர்ல இருக்கிற அந்த நாட்டுக்கோழி அந்த மாதிரி ஐட்டங்கள் பிடிக்கும். இனி வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு இடம் அப்படின்னா ஃபுட்டுக்கு இல்லைன்னா டிராவல் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிற இடம் இருக்குங்களா? எனக்கு நிறைய பிளேசஸ் வந்து எனக்கு இப்ப இருக்க நம்மளோட வாழ்க்கை முழுமை அடைகிறதுக்குள்ள எல்லா பிளேசஸையுமே பார்த்துடணும், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கு லாங் டிரைவ் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ண தெரியும்ல? ட்ரை பண்ண ஓகே, தெரியும். சரி. அண்ட் எனக்கு பீஸ்ஃபுல்லான ஹில் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ சீ ஃபுட் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு கடலும் பிடிக்கும். எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும் அண்ட் ஃபால்ஸ் பிடிக்கும். எனக்கு நேச்சுரலான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் நேச்சுரலா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபேவரட் கலர் வந்து? என்னோட ஃபேவரட் கலர் வந்து Black and Sky Blue. சூப்பர். தெரியும். ஓகே, ஓகே. ஸோ என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் வந்து அப்புறம் ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டான எல்லா ட்ரெஸ்ஸும் சூஸ் பண்ணுவாங்களா, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன்? எனக்கு எல்லா கைண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ரொம்ப பிடிக்கும். வெஸ்டர்ன்னா ரொம்ப சாரி ஒரு சூப்பரா இருக்குன்னு தெரியும். சாரி நல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணது ஜாஸ்தியா வந்து சாரில தான். அது வந்து இப்போ நாங்க வந்து அந்த ஜுவல்லரி ஆடு சூஸ் பண்ணும்போது உங்க சாரி வேர்ல பார்த்த பிறகுதான் ப்ரொடியூஸ் சொன்னாங்க இது வந்து டிசைட் பண்ணலாம் கூப்பிடுங்கன்னு சொன்னது. அதனாலதான் சாரி எதனாலனா, ஏன்னா மோஸ்ட்லி என்னோட ஷூட்டிங்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் அந்த ரோல் ரிலேட் பண்ணனால சாரீஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால சாரி ஹாஃப் சாரியில நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் பர்சனலி நான் போடுறது வந்து ஜீன் டிஷர்ட் அண்ட் குர்த்தி எல்லாமே போடுவேன். எல்லா ஸ்டைலுமே நான் வேர் பண்ணுவேன். எனக்கு கம்ஃபர்டபுளா எல்லாமே கம்ஃபர்டபுளா, எந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படிலாம் கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு கம்ஃபர்டபுளா சூஸ் பண்ணும்போது அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா, நீ எந்த ட்ரெஸ் போட வேண்டாம், இந்த ட்ரெஸ் போட்டா போதும், இந்த ட்ரெஸ் வேட வாங்க வேண்டாம்? இல்ல, எனக்கே ஒரு லிமிட் மேல ஒரு யாருக்கிட்ட அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. என் அப்பா நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் அவரே சூஸ் பண்ணுவாரு. ஸோ என் ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு போடணும், ப்ரெஸ் மீட்டுக்கு போடணும், என்னோட மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு அந்த மாதிரி டைம்ல போடுறதுக்கு அதுக்கு வேற ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும். அண்ட் கேஷுவலா நான் மூவி போறதுக்கு இல்ல கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுக்குலாம் வேற ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் போகும்போது பார்ட்டி வேர் அந்த மாதிரி டைம், அதாவது ஒரு டைம்ல ஒரு மாதிரியான ட்ரெஸ் வந்து நான் வேர் பண்ணுவேன். இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு மூவிக்கு அந்த மாதிரி டைம்ல வேற வெளியில போகும்போது யாராவது சொல்லுவாங்கல்ல, அது இது சூப்பரா இருக்கு, அப்போ வந்து அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு உண்மையா சொல்லணும்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகும். எனக்கு இதுதான் சொல்லும் போது அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி வேற வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனக்கு பர்சனலி என்ன பிடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல அக்செப்டட். பட் பர்சனலி ഞാൻ പറഞ്ഞത് ആളുടെ ഒരു ഡെഡിക്കേഷൻ. വേറെ ആര് എന്ത് പറയുന്നു എന്നുള്ളത് ആൾക്ക് രസം മാറ്റം. ആൾക്കൊരു ഒരു എന്താ പറയുന്നത്, ഒരു കാര്യത്തിലേക്ക് ഒരു ഇതുണ്ടെങ്കിൽ അതിലാണ് പുള്ളിക്കാരുടെ കോൺസെൻട്രേഷൻ. അത് അച്ചീവ് ചെയ്യുന്നവരേക്കും ആരെന്ത് പറഞ്ഞാലും വർക്കാകട്ടെ, ഡ്രസ്സാകട്ടെ, ഫുഡാകട്ടെ, അതിനൊന്നും ഒരു കോംപ്രമൈസും ഇല്ല. അദ്ദേഹം എന്ത് തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നോ അത് ആരുടെയും അഡ്വൈസ് കേൾക്കാതെ സ്ട്രൈറ്റ് അതിലേക്ക് പോകും. അത് നമുക്കൊരു പ്ലസ് പോയിന്റ് തന്നെയാണ്. നമ്മൾ ചിലര് നമുക്ക് ആരെങ്കിലും അവൻ അങ്ങനെ പറഞ്ഞു, നമ്മുടെ ശരീരത്തിൽ അല്ലെങ്കിൽ ഒരു ഡ്രസ്സ് ഉണ്ടെങ്കിൽ അത് ചെളിയ അല്ലെങ്കിൽ മുഷിയാന്ന് പറയുമ്പോൾ ഉടനെ ആ ഡ്രസ്സൊക്കെ മാറ്റി പിന്നെ നമ്മൾ ഒരു സ്ഥലത്തും ആ ഡ്രസ്സ് കൊണ്ടുപോകത്തില്ല. അത് നമ്മളെ എനിക്കും ഉണ്ട് ചില സമയങ്ങളിൽ. പക്ഷെ നമ്മൾ പേഴ്സണലി നമ്മളെ ഒരാള് നമ്മളെ ശരിക്കും നോക്കുന്നു, ശ്രദ്ധിക്കുന്നു, നമുക്കൊരു കുറച്ച് അറ്റൻഷൻ കിട്ടുന്നു എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ആ ഡ്രസ്സ് കൂടുതൽ ചില സ്ഥലങ്ങളിൽ യൂസ് ചെയ്യാനായിട്ട് നമ്മൾ ശരിയാകും. അപ്പം ഇദ്ദേഹത്തെ സംബന്ധിച്ചോളം അങ്ങോട്ട് ഇതില്ല. എന്ത് തീരുമാനിക്കുന്നു, ഡ്രസ്സ് ഇടുന്നു, അത് അദ്ദേഹത്തിന് കംഫർട്ട് ആണെങ്കിൽ அது நமக்கு ശരിക്കും കണ്ടുപിടിക്കേണ്ട അല്ലെങ്കിൽ ജീവിതത്തിൽ അതൊരു അപ്രോച്ച് ചെയ്യേണ്ട ഒരു സംഭവമാണ്. അതിനേതായാലും ஒரு பிக் தேங்க்ஸ். பினு கிரேஸ், இவ்வளோ நேரம் என்ன கொஸ்டின் கேட்டு டார்ச்சர் பண்ணீங்க இல்லையா? இப்போ இவரை நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். எல்லா கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றாருன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் இப்போ புதுசா கேம்பரிங் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு அடுத்த அப்டேட் என்னென்ன சொல்ல போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாமா? அப்படின்னு இல்ல மீரா, இப்போ காம்பேரிங் சொல்லும் போது எனக்கு என்னோட பேஷன் தான், நான் நிறைய பண்ணிருக்கு.
ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ ஷோ டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு காம்பேரிங்கோட ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியும். நம்ம தான் டிசைன் பண்ணி ஷோ டைரக்ஷன் பண்ணும்போது ஆங்கர் கிட்ட அவங்க நம்ம தான் டைரக்ஷன் கொடுக்கணும். ஆனா ஆட் ஃபிலிம் சொல்லும்போது ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அதுக்கு விளம்பரம் அது போடும்போது அந்த ப்ராடக்ட் என்ன, அது வந்து என்ன பேஸ் போற ஒரு ஃபேர்ம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிசைட் பண்ணி தான் கொடுக்குது. அது சூஸ் பண்றது அவங்க ஏத்த மாதிரி. இப்போ ஜுவல்ஸ் ஆடுன்னு சொல்லும்போது அந்த ஜுவல்ஸ் போடும்போது எப்படி இருக்கும் அதை டிசைட் பண்ணி தான் கேரக்டர் சூஸ் பண்றது. அந்த ஒரு சினிமையை பொறுத்த வரைக்கும் 2.5 hour மினிமம் அந்த டைமுக்குள்ள இது கன்வின்ஸ் பண்ணா போதும். ஒரு ஆர்ட் ஃபிலிம் சொல்லும்போது மிஞ்சி போனா ஒரு 40 seconds தான். அதுக்குள்ள அதை ரிவீல் பண்ணி அதை கன்க்ளூஸ் பண்ணி தான் அது ஆர்ட் ஃபிலிம் பர்ஃபெக்ட் ஆகும். அது ஒரு டாஸ்க். இப்போ சிலவங்க வந்து ஆர்ட் ஃபிலிம் பண்ணி சொன்னவங்க அவங்க திடீர்னு அவங்க டைரக்ஷன் வந்து ஓகே அவங்க ஃபிலிம் டைரக்டா பண்ணுவாங்க அப்படி ஒரு தோட்டு இருக்கு. அது மட்டும்தான் இப்போ இதில் உள்ளது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அது கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியும் எப்படின்னா அது ஒரு டாஸ்க் தான். ஆர்ட் ஃபிலிம் டாஸ்க் தான். இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்றது காம்பேரிங் சொன்னா இது ஒரு பேஷன். அதே மாதிரி ஆர்ட் ஃபிலிம், ஃபிலிம் டைரக்ஷன், அதே ஒரு ஸ்டேஜ் ஷோ டைரக்ஷன் இதுதான் இப்ப நான் போயிட்டு இருக்குது. கம்பெனி வச்சிருக்கிறதும் அதே மாதிரி தான் போக போறது. ഇപ്പോ നമ്മുടെ കൂടെ ഇത്രയും നേരം നമ്മളോട് ഷെയർ ചെയ്തത് മീരയാണ്. തമിഴാണ് സംസാരിച്ചത്. അത്യാവശ്യം നമുക്ക് മലയാളികൾക്ക് കുറച്ചൊക്കെ തമിഴ് പറഞ്ഞത് മനസ്സിലാവും എന്നുള്ളത് കൊണ്ട് ഞാൻ കൂടുതൽ അത് ഇന്റർപ്രിട്ടേഷൻ ചെയ്ത് സംസാരിക്കാനോ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാനോ മുതിർന്നില്ല. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. ഇല്ലാന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ കമന്റ്സ് ചെയ്യുമ്പോൾ ഞാൻ റിപ്ലൈ തരാം. மீரா, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்றதுக்கு. கேரளா பிரேட்சகருக்கு, கேரளா வியூவர்ஸுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு உங்களை பத்தி. இனியும் வந்து அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸ், அப்கமிங் ஷோஸ் இல்லைன்னா வந்து ஃபிலிம்ஸ் எல்லாமே நிறைய பண்றதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க வந்து இனி வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டா ஆகும்போது இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு கூப்பிட்டுன்னா வந்து பண்ணி தரணும். அதே மாதிரி எல்லா விதமான பாராட்டும் விஷஸும் உங்களுக்கு வந்து இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் எனக்கு உங்க இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப அழகா இன்டர்வியூ எடுத்தாங்க. வினுகிரேஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காம வினுகிரேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் தமிழ்ல பேசினது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, பட் புரியும் நம்புறேன். அண்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட பிளஸிங்ஸும் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப், வினுகிரேஸ் அண்ட் மீரா. தேங்க்யூ. Bye.